தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு, இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு நோக்கத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு அருமையான கதை பகுதி அடங்கிய காணொளி தான் இன்றைய காணொளி. அயலக தமிழ் இலக்கியத்தில் இருந்து புது பொம்மைகள் என்று கதை தலைப்பு அடங்கிய ஒரு காணொளியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கதைக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த கதை எழுதிய கதை ஆசிரியரான வி. ஜீவகுமரன் என்பவரை குறித்து ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு பிறகு நாம் கதைக்குள் செல்வோம். வி. ஜீவகுமரன் என்பவர் மானிப்பாய் கல்லூரியினுடைய பழைய மாணவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் டென்மார்க்கினை வசிப்பிடமாகவும் கொண்டு வாழ்ந்தவர். இவருக்கென்ற ஒரு அடையாளம் என்று பார்த்தால், இவர் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அரசு நூலகத்தில் தமிழ் இலக்கிய பகுதியின் பொறுப்பாளராகவும், அதே போன்று ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷனல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியவற்றினுடைய பொறுப்பாளராகவும் அறியப்படுகிறார். இப்படிப்பட்ட யாழ்ப்பாணத்தில் பிறந்து டென்மார்க்கை வசிப்பிடமாக கொண்டு தன்னுடைய பணிகளை நிறைவு செய்து கொண்ட இந்த ஜீவகுமரன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கைக்கான தத்துவார்த்த கருத்துக்கள் அடங்கிய ஒரு அயலக சிறுகதை தான் இந்த புது பொம்மைகள் என்ற கதை. இந்த கதையை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கட்டாயம் வாழ்க்கைக்கான ஒரு யதார்த்தத்தை, ஒரு தத்துவமான கருத்துக்களை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வாழ்வில் புரிதல் இல்லை என்கிற போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய இடமாக இந்த கதைக்குள் ஏராளமான கருத்துக்கள் ஊடாடுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பாசத்திற்கு, உறவுகளுக்கு, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கும், அதே போல் புதிய உறவை ஏற்படுத்தி கொண்ட அந்த மனைவி என்கிற பந்தத்திற்கும் கட்டுப்பட்ட ஒரு ஆண்மகனது மன போராட்டம் எப்படியானதாக இருக்கும் என்பதை பதிவு செய்யக்கூடிய ஒரு கதையாகத்தான் இந்த புது பொம்மைகள் என்கிற கதைப்பகுதி அடங்கியிருக்கின்றது. அதாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கும் புதியதாக வருகை தரக்கூடிய மனைவி என்கிற அந்த உறவுக்கும், புதிதாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தை என்கிற உறவுக்கும் இடையிலே ஒரு ஆண்மகன் எவ்வாறான போராட்டங்களை எல்லாம், மனக்கசப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்பதை மிக ஆழமாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு கதை பகுதியாகத்தான் இந்த கதை எனக்கு புலப்படுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த கதையினுடைய கருத்துக்களை உள்வாங்கி தன்னுடைய வாழ்விலும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் அவாவும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கதை ஒரு ஆண்மகனுக்கானது மட்டுமல்ல, குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குமான ஒரு யதார்த்தத்தை புலப்படுத்தக்கூடிய கதையாகத்தான் இந்த கதையை நான் பார்க்கின்றேன். கதையை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லக்கூடிய கதையாகத்தான் இந்த கதை இருக்கும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். கதையினுடைய கருத்தை பார்ப்பதற்கு முன்பாக இதில் இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் யார் யார் என்பதை பார்த்து விட்டாலே பாதிக்கு முடிந்துவிடும். கதை மாந்தர்களாக அறியக்கூடியவர்கள் மூர்த்தி மற்றும் தேவி. இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. மூர்த்தியினுடைய அம்மா சிவபாக்கியம், கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண் என்று சொல்லக்கூடிய சிவபாக்கியம். மூர்த்தியினுடைய சகோதரிகள் மாலதி உட்பட 3 சகோதரிகள். மூர்த்திக்கு பிறந்த குழந்தைகள் 2 பேர். ஒன்று ரகு மற்றும் ரேவதி. இவர்கள் மட்டும்தான் இந்த கதைக்குள் ஊடாடுகின்ற கதாபாத்திரங்கள். கதைக்குள் செல்வோமா? கதை இப்படி துவங்குகிறது.
என்னை ஏன் கட்டினேன் என்று கதை ஆரம்பமாகிறது. இந்த கேள்விக்கான பதிலை ஆராய்ந்து தேர்ந்து தெளிவடையக்கூடிய ஒரு போக்குதான் இந்த கதை முழுவதற்குமான மையக்கரு. தேவி மூர்த்தியை பார்த்து என்னை ஏன் கட்டினேன் என்று 2 முறை இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மூர்த்திக்கு இந்த கேள்விக்கான பதில் சட்டென்று சொல்ல முடிவதில்லை. எதற்காக இவளை கட்டினோம் என்று இந்த கேள்வியை கேட்டு கேட்டு அதற்கான தெளிவு பிறக்கக்கூடிய போக்குதான் இந்த கதையினுடைய முழு போக்கும். என்ன பார்ப்போமா? இந்த கேள்வி தேவி மூர்த்தியை பார்த்து கேட்டவுடன் மூர்த்திக்கு எப்படி இருக்கிறது என்றால், இலையுதிர் காலத்தில் மரங்களில் இருந்து இலைகள் எல்லாம் உதிர்க்கப்பட்டு அந்த மரம் வெறும் இருள் சூழ்ந்து கவ்வி இருப்பதை போல மூர்த்தியினுடைய மனங்களும் இருள் சூழ்ந்து கவ்வி இருக்கின்றதை காண முடிகிறது. என்னவென்றால், மூர்த்திக்கு அந்த கேள்விக்கான பதில் எப்படி சொல்வதென்று தெரியாமல் திடுக்கிட்டு நிற்கின்றான். இந்த கேள்வி கேட்ட உடனே 2 நாட்களாகவே ஒரு தனி அறைக்குள் சென்று இந்த கேள்வியை ஆழ்ந்த யோசனைக்கு உட்படுத்துகிறான். தேவி இந்த கேள்வி கேட்டதிலிருந்தே குடும்பத்தில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லாமல் தேவி எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு தேவையான பொருள் இல்லை என்று சொல்லுகிறாளோ அப்பொழுது மட்டுமே அவள் கேட்கக்கூடிய பொருளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் சென்று விடுகிறான். குழந்தைகள் விளையாட கூப்பிட்டாலும் கூட, அப்பாவிற்கு வேலை இருக்கிறதுப்பா, நீங்கள் போய் விளையாடுங்கள் என்று சொல்லிவிட்டு எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இந்த கேள்வியை நோக்கியே பயணிக்க ஆரம்பிக்கிறான் 2 நாட்களாக. தேவியும் மூர்த்தியை வென்று விட்டதாக ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறாள். என்ன அப்படின்னா, மூர்த்தியினுடைய மனதை நாம் குற்றவாளி ஆக்கிவிட்டோம் அல்லவா, அவன் சிந்திக்க தொடங்கிவிட்டான், அப்போ ஏதோ அவன் தவறு செய்திருக்கிறான் என்பதை நாம் உணர்த்தி விட்டோம் அல்லவா என்பது போல ஒரு பெருமிதத்துடன் வழக்கம் போல தனக்கான அந்த வைராகியத்தை விட்டு விடாமல், மூர்த்தி பேசவில்லையே அப்படின்ற ஏக்கத்துல இல்லாம வழக்கம் போல தனக்குரிய வேலைகளை செய்வது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவது, தன்னுடைய தோழியர்களோட ஃபோன் பேசிக்கொள்வது, அதே போல் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களுக்கான சிற்றுண்டிகளை தயாரித்து அவர்களுக்கு கொடுப்பது, வீட்டு பாடங்களை சொல்லி தருவது, அதே போல பொழுதுபோக்கிற்காக பிள்ளைகளோடு சேர்ந்து படம் பார்ப்பது என்று 2 நாட்களாக அவளுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு எதுவுமே நடக்காதது போல யாழ்ப்பாணத்துக்கே உரிய ஒரு பெண் போல அவள் அந்த இடத்துல தன்னை காட்டிக்கொள்கிறாள். பெண்ணுக்கு வைராகியம் இல்லையா, அந்த ஈகோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் பேசலேன்றதுக்காக சாதாரண ஒரு பெண் போல இல்லாமல் வழக்கம் போன்ற தன்னுடைய செயல்பாடுகள் என்னவோ அதை அத்தனையும் செய்து கொண்டு மூர்த்தியினுடைய மனங்களை வென்று விட்டதாக ஒரு பெருமிதத்துடன் அவள் காட்சி தருகிறாள். பிறகு குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டாங்க. வழக்கம் போல இந்த 2 நாட்களாக இப்படியே மூர்த்தி அறைக்குள்ளே இருக்கின்றான். இந்த 2 நாட்களுக்கு அடுத்த நாளாக சனிக்கிழமை வருகிறது. சனிக்கிழமை பிள்ளைகளை எப்பொழுதும் டியூஷனுக்கு அனுப்புவது வழக்கம். அதுபோல தமிழ் பாடத்திற்காக தேவி பிள்ளைகளை சிறப்பு பாடத்திற்கு, டியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு வகுப்பிற்கு அனுப்பிவிட்டு மூர்த்தியிடம் மெதுவாக கேட்கிறாள், ஏன்பா, நம்ம இந்த டென்மார்க்குக்கு 4 வருடம் ஆகிவிட்டது, இதுவரை நம்ம எங்கேயுமே வெளியில போனதில்லை, இந்த முறையாவது பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்க்கு விடுமுறை விட்ட பிறகாவது நம்ம சிங்கப்பூருக்கு போவோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோட கேட்கிறார். மூர்த்தியும் அதுக்கு என்ன, போகலாமே, கையில் இருக்கிற காசு போதுமோ என்று கேட்கிறார். மூர்த்தி இந்த இடத்துல சாதுரியமாக யோசித்து, ஏற்கனவே என்னை எதற்கு கட்டினேல் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறா. இப்ப இவ வெளியில போகலான்னு சொல்லி நம்ம வேணாம்னு மறுத்துட்டோம்னா இன்னும் நம்மள ரொம்ப தப்பா நினைச்சிருவாளோ அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன, போகலாமே, ஆனா கையில இருக்கிற காசு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே தேவி சொல்றா, அதுக்கு என்னங்க, போகலாமே,
அப்படின்னு சொல்லிட்டு பிறகு மூர்த்தி தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு கணக்கை போட்டு பார்க்குறான். என்ன அப்படின்னா, இங்கிருந்து நாம் சிங்கப்பூருக்கு செல்வதென்றால் எவ்வளவு பணம் தேவைப்படும்? கூட்டி கழிச்சு பார்க்குறான். நம்மளுடைய வங்கி சேமிப்பு கணக்குல இருக்கிற பணத்தையும், கடன் வாங்கக்கூடிய அந்த தொகையையும், விடுமுறை நாட்கள்ல நம்ம போய் செஞ்ச அந்த ஓட்டி பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பணம். இதெல்லாம் சேர்த்துனா கூட ஒரு 5,000 குரோன் வந்து கைய கடிக்குது. பத்தாம போகுது. என்ன பண்றது? அப்படின்னு தேவி கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஏன்னா டென்மார்க்ல இருந்து சிங்கப்பூர் போறதுக்கு குறைந்த பணம் தேவைப்படாது. கட்டாயம் அதிகமான பணம் தேவைப்படும். அப்ப எல்லா கணக்கையும் தன்னுடைய மனதுக்குள்ளே போட்டு பார்த்துக்கிட்டு, எப்படி பார்த்தாலும் 5,000 குரோன் வந்து நமக்கு டென்மார்க்கினுடைய அந்த பணக்கணக்குப்படி 5,000 குரோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கதைக்குள்ள. அந்த 5,000 குரோனுக்கு நம்ம என்ன பண்றது? அப்படின்னு தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தேவி தன்னுடைய கணக்க ஒப்படைச்சு அந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறா. என்ன அந்த கணக்குன்னா, வர்ற தை மாதத்துல பிள்ளைங்களுக்குன்னு நம்ம சேமிச்சு வைக்கிறோம்ல, அந்த பணம் வந்து ஒரு 3,000 குரோன் கிடைக்கும். போதாக்குறைக்கு அந்த 2,000 குரோன் வந்து கைமாத்தா யார்ட்டயாவது வாங்கிக்கிட்டா, அந்த கைப்பிடிக்கக்கூடிய பற்றாக்குறைய வந்து 5,000 குரோனையும் நம்ம ஈடு செய்துக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி தேவி தன்னுடைய பங்குக்கு அந்த கணக்க வந்து அ சொல்றா. உடனே மூர்த்தி வந்து சரி, சரி அப்படின்னு தலைய அசைச்சுக்கிட்டு, சிங்கப்பூருக்கு போவதென்றால் மொத்தம் நமக்கு 30,000 குரோன் தேவைப்படுது. இந்த 30,000 குரோனையும் 20ஆல பெருக்கி பார்த்து, ஆக மொத்தம் இலங்கை கணக்குப்படி பார்த்தா நமக்கு மொத்தம் ரூ. 6,00,000 பணம் இருந்தா தான், நம்ம குடும்பத்தோட வந்து அ பயணம் கிளம்ப முடியும். சுற்றுலா கிளம்ப முடியும். அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கிறான். இந்த 6,00,000 எதற்கு அப்படின்னு ஒரு பட்டியலையும் மூர்த்தி வந்து முன்வைக்கிறான். என்ன அந்த பட்டியல்னா, இப்ப நம்ம சுற்றுலா போவது என்றால், சுற்றுலா போறதுக்கான அந்த வண்டி வாடகை, அங்க தங்குறதுக்கான ரூம் வாடகை, அதேபோல அங்க சுத்தி பார்க்கறதுக்கான இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செலவு, போதாக்குறைக்கு இங்கிருந்து நம்ம கிளம்பணும்னா, அதுக்கு தேவையான துணிமணிகள், கொஞ்சம் அணிகலன்கள், இப்படி அதேபோல ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம், சுற்றுலாவுக்கு போயிட்டு வரோம்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு அன்பளிப்பா ஏதாவது அங்க நினைவா நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அது மாதிரி இப்படி எல்லாவற்றிற்குமான செலவாக கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, இலங்கை கணக்குப்படி ஒரு ரூ. 6,00,000 நமக்கு வந்து தேவைப்படுகிறது. அப்படின்னு மூர்த்தி வந்து தன்னுடைய கணக்கை வந்து போட்டுக்கிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சோட எழுந்து போறான். கூடவே ஒரு மனக்கணக்கையும் அவன் சிந்தித்து பார்க்குறான். என்ன அப்படின்னா, இந்த ரூ. 6,00,000 இருந்தா, இலங்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மா, சகோதரிகள் இவர்களுடைய குடும்பத்திற்கு பயன்படும் இல்லையா? இந்த ரூ. 6,00,000 அவங்களுக்கு செலவிட்டா ரொம்ப மனமகிழ்ச்சியோட இருப்பாங்க இல்லையா? இதுதாங்க ஒரு ஆண் மகனுக்கான அந்த பொறுப்புணர்ச்சிங்கிறது. தன்னை நம்பி வந்த உறவையும் கைவிடக்கூடாது. தன்னோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர், சகோதர என்கிற அந்த உறவையும் விட்டுவிடக்கூடாது என்று அந்த சமயத்தில் அவன் நினைத்து பார்க்கிறான். நினைத்து பார்த்துவிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சோடு, இருந்தாலும் பிள்ளைகளையும், குழந்தைகளையும் ஏமாற்றக்கூடாது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, அ நூலக பொறுப்பாளரா இருக்கிறார் இல்லையா? அதனால நூலகத்திற்கு அதாவது வாசகி சாலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய டென்மார்க்கில், அங்க இருக்கக்கூடிய அந்த நூலகத்திற்கு வீரகேசரி என்கிற பத்திரிகை வாரம் ஒரு முறை வரும். அந்த பத்திரிகை வாசிப்பதற்காக அந்த விடுமுறை நாட்களில் அவன் வேக வேகமாக அந்த நூலகத்திற்கு கிளம்புகிறான். அந்த வீரகேசரி பத்திரிகையில் தன்னுடைய இலங்கை, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பத்திரிகை தான் அந்த பத்திரிகை. எனவே நம்மளுடைய ஊர பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஏன்னா புலம்பெயர்ந்து வந்து இருக்கிறோம் நம்ம. இலங்கைய விட்டு இப்போ டென்மார்க்குக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்ல என்ன நடக்குது வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்கு இல்லையா? அதே ஒரு சக மனிதன் போல தான் மூர்த்திக்கும் தன்னுடைய யாழ்ப்பாணத்தை அதாவது இலங்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு அ அவசர அவசரமாக சைக்கிளில் கிளம்பி போகிறான் அந்த வாசகி சாலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு. பத்திரிகையை வழக்கம் போல வாசிக்க ஆரம்பிக்கிறான். பத்திரிகையில் எங்கு பார்த்தாலும் இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரே போர்க்கோலமாக இருக்கிறது. நாட்டுல ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்னு ஆவலோட போய் பார்த்துருக்கிறான்.
ஆனா அதற்கு மாறாக அங்க எல்லாமே ஒரு போர் கலவரத்தை குறித்த செய்திகளா வந்திருக்கிறதுனால ரொம்ப விரக்தி அடைகிறான். என்னடா இது, நம்ம எதிர்பார்த்து வந்தது நாட்டுல என்னென்னலாம் அதிசயங்கள், அற்புதங்கள், நல்ல நிகழ்வுகள், திருவிழாக்கள் இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தா வெறும் போர்க்கால நிகழ்வுகளை குறித்து வந்திருக்கிறதே அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அந்த பேப்பர். அதனால ஒரு விரக்தி மனப்பான்மையோடு மீண்டும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். ஜோனு மழை கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த மழையிலே நனைந்து கொண்டு வீடை நோக்கி வந்து விட்டான். வந்துட்டு வீட்ல வந்து துவாய் தேடுறான். துவாய்ன்னா டென்மார்க் பாஷையில டவல் துடைப்பதற்காக அந்த டவலை தேடுறான். தேடிக்கிட்டு இருக்கும்போது தேவி வந்து அவனுடைய கை முன்பாக இந்தாங்க துவாய் அப்படின்னு சொல்லி நீட்டுறா. துடைச்சிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு, உங்களுடைய அக்கா கடிதம் போட்டிருக்கா, மேசை மீது இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை நோக்கி திரும்புகிறாள் தேவி. மூர்த்திக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம், ஒரு பக்கம் வியப்பு. காரணம் என்னன்னா, வழக்கம் போல தன்னுடைய சகோதரி, அதாவது மூர்த்தியினுடைய சகோதரியை மாலதியை மச்சாள் என்றுதான் கூப்பிடுவாள் தேவி. எப்படி நம்மளுடைய கணவனோடு பிறந்தவர்களை மன்னிக்கணும், மனைவியோடு பிறந்தவர்களை கணவன் வந்து மச்சான் என்று சொல்லுவாரோ, அதே போலதான் கணவனோடு பிறந்தவர்களை நாம் நாத்தனார், நம்ம ஊர் பக்கம் நாத்தனார் என்று சொல்வதை டென்மார்க் யாழ்ப்பாண பக்கங்கள் எல்லாம் மச்சாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தேவி எப்பயுமே மச்சாள் என்று குறிப்பிடுவாள். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக உங்களுடைய அக்கா அப்படின்னு சொன்னதும் அது அவனுக்கு வியப்பை தந்தது. அதே போல கடிதம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியை தந்தது. ஏன் அப்படின்னா, நம்முடைய வீட்டுல இருந்து கடிதம் வந்திருக்கே, வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவளோட எதிர்பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி ஊர்ல இருந்து கடிதம் வந்திருக்கிறன்றது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏன் அந்த வியப்பு தந்தது அப்படின்னும் போது அந்த வார்த்தை தான். எப்பயுமே சொல்லுக்கு வந்து வலிமை அதிகம். மச்சாள் என்பதை விடுத்து உங்களுடைய அக்கா என்று சொல்லுகிறாள் என்றால், அப்ப அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டு இருப்பதை மூர்த்தியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏன் இப்படி சொல்லியிருப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த கேள்விக்கு விடை வந்து அந்த கடிதத்தினுடைய முதல் பேராகிராஃப், முதல் பத்தியிலே மூர்த்திக்கு தெரிஞ்சு விடுகிறது. என்ன அப்படின்னா, மூத்த சகோதரி அக்காள் தம்பி கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, சகோதரி, மூத்த சகோதரி அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காங்க, தன்னுடைய மகன் வந்து வெளிநாட்டிற்கு வேலை பார்க்க போவதற்காக 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அந்த 10 லட்சம் ரூபாயில 7 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் அத்தனையும் விற்று 7 லட்சம் ரூபாய் நான் சரி செய்து கொடுத்துட்டேன். மீதி எனக்கு பற்றாக்குறையாக 3 லட்சம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை கொடுத்து உதவினால் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஓ, இதுதான் விஷயமா? பணம் கேட்டு அக்கால் கடிதம் எழுதுனதுன்னு தான் அவளுக்கு பிரச்சனையா இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு மூர்த்தி வந்து தேவியை நோக்கி கிச்சனுக்குள்ள போகிறான். தே தண்ணி ஏதாவது போடணுமா அப்படின்னு தேவி இதுக்கு மத்தியில கேட்கிறா. தே தண்ணின்னா டீ ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்கிறா. கேட்ட அந்த சமயத்துல தான் மூர்த்தி கிச்சனுக்குள்ள போகவும் டமால்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, என்ன சத்தம் அப்படின்னு தேவியை வந்து மூர்த்தி கேட்குறான். வழுக்கி விழுந்தது கிளாஸ் அப்படின்னு சொல்றான். பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவோம். பின்புத்தின்னா பின்னாடி புத்தி கிடையாது, ரொம்ப கூர்மையான புத்தியை உடையவர்கள் பெண்கள். அதாவது அந்த சொல்லில இரு பொருள்பட பேசுறான். இரட்டுற மொழிதல்னு இலக்கியத்துல சொல்லுவோம். வழுக்கியது கிளாஸ் அப்படின்னு சொல்றான்னா, வழுக்கியது கிளாஸ் மட்டும் இல்லைங்க, என்னுடைய கனவும் தான் வழுக்கிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே மூர்த்திக்கு வழுக்கியது கிளாஸ் என்று சொன்ன உடனே வழுக்கியது கனவும் தான் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே உடனே மூர்த்தி கேட்குறான், சரி சரி பார்த்து பத்திரமா எடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்றது? அக்கா வந்து ஒரு உதவி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க போக, ஏன்னா ஏன் இந்த வழுக்கியது கனவு அப்படின்னு சொல்லி தேவி சொல்றான்னா,
நீண்ட நாள் கனவு அவளுக்கு. எங்கேயாவது குடும்பத்தோட வெளியில போணும். எல்லா பெண்களினுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்னமா இருக்கும்? திருமணத்துக்கு பிறகு கணவன் குழந்தைகளோட நல்லா சாப்பிடணும், 4 இடங்கள சுற்றி பார்க்கணும், நல்ல ஆடை அணிகலன்கள போட்டுக்கணும். இதுதானே பெண்களினுடைய கனவா இருக்கும். அதே மாதிரி தான் தேவியினுடைய கனவும் இருந்தது. அந்த கனவுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்துட்ட உடனே, அவள் கொஞ்சம் எரிச்சல் அடைகிறா. அதனால வழுக்கியது கிளாஸும் தான், வழுக்கியது கனவும் தான் அப்படின்னு சொன்ன உடனே, மூர்த்தி பக்குவமாக, "என்ன செய்யறது தேவி? இப்போ உதவி கேட்டு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொன்ன உடனே தேவி கொந்தளிச்சு கோவத்தோட, "குடுங்க, எல்லாத்தையும் குடுங்க. மூத்த அக்காளுக்கு இப்ப 3,00,000 பணம். அடுத்து இளைய அக்காளுக்கு பெண் வயதுக்கு வந்திருக்கிறா. ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அடுத்து கடைசி அக்காளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் குடுங்க. என்னையும் என் பிள்ளைகள பத்தி நெனைப்பே உங்களுக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அ தேவி வந்து கடுகடுன்னு பேச ஆரம்பிக்கிறா. உடனே மூர்த்தி சொல்றான், "கோச்சுக்காதம்மா, என்னம்மா பண்றது? அதாவது குடும்பத்துல பிறக்கிறதுலயே ஆண்மகனா பிறக்கிறது ரொம்ப பாவம்மா. ஏன்னா, நான் வந்து 3 பேருக்கும் தம்பியா பிறந்துட்டேன். வேற ஆண்மகன் அந்த குடும்பத்துல கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். அப்பாவும் இல்ல. அம்மா என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப சூழல வந்து புரிய வைக்க முனைகிறான் தேவிக்கு. உடனே தேவி வந்து, "அப்ப என்னை எதுக்கு கட்டினேன்?" அப்படின்னு கேட்கிறா. எல்லாமே அம்மா, அக்கா அப்படின்னு சொன்னா, "என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க?" எல்லா பெண்களும் இத கேட்கக்கூடிய கேள்வி தானே. அடுத்தவங்களுக்காகவே உன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறன்னும் போது, "அப்ப என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு வழக்கம் போல தான் எல்லா பெண்களும் கேட்கிற கேள்வியை தேவி மூர்த்தியை நோக்கி முன்வைக்கிறாள். அ உடனே மீண்டும் 2வது முறை இந்த கேள்வி வருவது, மூர்த்திக்கு ரொம்ப கனத்தை தருகிறது. 2 பிள்ளைகளை, அதாவது 7 வயது மற்றும் 5 வயது உடைய 2 பிள்ளைகளை, 7 வயது கொண்ட ரகுவும், 5 வயது கொண்ட ரேவதியும், 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு இந்த கேள்விய வந்து கேட்பது மூர்த்திக்கு ரொம்ப கனமா இருக்கிறது. தன்னுடைய ஆற்றாமையும், இயலாமையும், அந்த சுற்றுலாவுக்கு செல்லாத அந்த அ சந்தோஷ இழப்பையும் தாங்கிக் கொள்ள முடியாத தேவி, இந்த கேள்வியை கேட்டு, "என்னை எதற்கு கட்டினேன்?" என்று கேட்டுவிட்டு வேகமாக தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்று கட்டிலில் படுத்து குமறி அழுகிறாள். அன்றையில் அடைக்கப்பட்ட அந்த கதவிற்குள் சென்றதுதான் மூர்த்தி. 2 நாட்களாகவே போயிட்டு ஏன் இந்த கேள்வி கேட்டான் என்று அன்றையிலிருந்து தேட ஆரம்பிக்கிறான் அந்த கேள்விக்கான விடயத்தை. உடனே மூர்த்திக்கு ஒரு அ பதில் கிடைக்கிறது. ஏன் இந்த கேள்வி கேட்டான்? குழப்பத்திலே இருக்கிறான். ஏன் நான் தேவியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதற்காக கட்டினோம் அப்படின்னு பல கேள்விகளை 1000 கோணத்துல பலமுறை யோசித்து பார்க்கிறான். விடை என்னவோ கலங்கலாகவே கிடைக்கிறது. குழப்பத்திற்கு மத்தியிலான ஒரு விடைதான். கலங்கலாகன்னா தெளிவில்லாத ஒரு விடைதான் கிடைக்கிறது. பலமுறை கேள்வி கேட்டு பார்க்கிறான். எதற்காக தேவியை கட்டினோம்? அக்காளுடைய மூத்த சகோதரியினுடைய திருமணத்திற்காகவா? இல்லை. நம்ம வேலைக்கு போய் நம்ம பணத்துல தானே கல்யாணம் பண்ணணும். அப்போ அதற்காகவும் கட்டவில்லை. தாம்பத்திய உறவுக்காகவா? இல்லையே. தாம்பத்திய உறவு கூட நம்ம தகாத ஒரு வெள்ளைக்காரி விதவை பெண்ணோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தோமே. அப்ப தாம்பத்திய உறவுக்காகவும் இல்லை. அப்ப வேற எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? தனிமையில இருக்கிறோன்றதுக்காகவா? இல்லையே. நமக்கு நட்பு வட்டாரங்கள் டென்மார்க்ல ஏராளமா இருக்குது. இப்படி பல கேள்விகளை பல கோணங்கள்ல சிந்தித்து பார்த்தாலும், எதற்காக தேவியை நாம் கல்யாணம் கட்டினோம் என்ற பதில் அவனுக்கு புரியவே இல்லை, தெளிவாகவே இல்லை. குழப்பத்திற்கு மத்தியிலே இருக்கிறான். இப்படியான சூழலில் தான் அவன் அந்த 2 நாட்களாக அறைக்குள் அடைபட்டு ஏன் கட்டினோம் என்று தன்னை ஆராய முற்படுகின்ற வேளையில்தான் எந்த இடங்களிலுமே தன்னை காணாது அந்த தான் நான் என்கிற இடத்தில் அத்தனையுமே தன்னை காணாமல் தன்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய சிவபாக்கியத்தையே கண்டடைகிறான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, அம்மா சிறு பிள்ளையா இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் இல்லையா? அதனால கைம்பெண்ணா இருக்கக்கூடிய காரணத்தால், அம்மா சொல்லுகிற பேச்சுக்கு ஒரு இடத்துல கூட இவன் மறுப்பு தெரிவிக்கல. நோ சொல்லவே இல்ல. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அம்மா கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னா, இவன் போயிடுவான். அம்மா படத்துக்கு போகாதன்னு சொன்னா, இவன் படத்துக்கு போக மாட்டான்.
அம்மா படி, என்ஜினியரிங் படி அப்படின்னு சொன்னா, என்ஜினியரிங் மீது இவனுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அம்மாவுக்காக படிச்சான். அடுத்து அம்மா படிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போய் வேலை பாருன்னு சொன்னா, அந்த இடத்துலயும் இவன் அம்மாவுக்காக வெளிநாட்டுக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்ததா பார்த்தா, அக்காவுக்கு நீதான் துணை. 3 பேருக்குமே நீதான் துணையா இருக்கணும்னு சொன்னா, அந்த இடத்துலயும் அவன் தலையாட்டுனான். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயுமே அம்மாவிற்காக, அம்மாவிற்காக என்று தன்னுடைய சுயமான சிந்தனைக்கு இடமே குடுக்காம, தான் இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாமே அம்மா என்கிற அந்த நிலைப்பாடைத்தான் அவனால் உணர முடிந்தது. இந்த நிலையில இருக்கும்போது தான், இப்படி குழப்பமான நிலையில இருந்துகிட்டு இருக்கும்போது தான், திடீர்னு கடைசியாக புரோக்கர் வந்து இளைய அக்காளுக்கு வரன் பார்க்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும்போது, தேவியினுடைய ஜாதகத்தோட புரோக்கர் வராரு. அந்த கல்யாணத்திலும் கூட தனக்கான சுய சிந்தனை இல்லாமல், "அம்மா இது நல்ல இடமா இருக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடத்திலேயும் அம்மாவுக்காக தான் அந்த தேவிய வந்து திருமணம் செய்திருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றிலுமே தனக்கான ஒரு இடமாக இல்லாமல், தான் இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாமே சிவபாகியம் என்று சொல்லக்கூடிய தன் அம்மா தான் இருந்திருக்கிறாள். எனவே நாம் யார் என்ற அந்த நான் யார் என்பதை ஆராய்வதற்காகத்தான் அந்த 2 நாட்கள் அறைக்குள் அடைபட்டிருக்கும்போது, அந்த மூர்த்திக்கு தெரிய வருவது என்ன என்றால், நான் எனக்காக வாழவில்லை. எல்லா இடங்களிலும் நான் அம்மாவிற்காகத்தான் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்கிற இடத்தில் எல்லாம் நானை காணாமல் அம்மா என்கிற சிவபாகியத்தை தான் நான் கண்டிருக்கிறேன் என்று புரிய வருது. புரிய ஆரம்பித்த போதுதான் யோசிச்சு பார்க்கிறான். இப்ப புரிந்து என்ன பிரயோஜனம்? கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பது போலதான், புரிந்து கொண்ட பிறகு நாம் புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா? இதுக்காக புதுசா போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? புதுசா நம்மளுடைய சகோதரிகள் அல்லது உறவுகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியுமா? இல்ல இது புரிஞ்சு விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உறவுகளையும் மனைவி என்கிற பந்தத்தையும் நான் தலைமுழுகி விட முடியுமா? அப்படி தலைமுழுகிட்டா எல்லாமே அனைவருக்குமான உறவுமே சிதறடிக்கப்பட்டு விடுமே. பிள்ளை உறவை நான் ஏமாற்ற முடியுமா? இப்படி பல கோணங்கள்ல சிந்தித்து பார்த்து விட்டு பிறகு ஒரு தெளிவான முடிவுக்கு வருகிறான். என்ன அந்த முடிவுன்னா, இந்த பதிலை அதாவது நமக்கு கண்டடைந்த பதிலை நாம் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய தேவிக்கு போய் அப்படியே சொல்லக்கூடாது. அவளுடைய பாணியிலே சென்று அவளுக்கு நாம் இதை புரிய வைக்க வேண்டும் என்று அந்த அறையை விட்டு வெளியே வந்து தேவியிடம் கேள்வியை கேட்கிறான். என்ன அந்த கேள்வின்னா, தேவி, என்னை கேட்ட இல்லையா ஒரு கேள்வி, என்னை எதற்கு கட்டினேல் என்று. அதே கேள்வியை இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன். என்னை ஏன் கட்டினேல் அப்படின்னு மாறாக தேவியிடம் அந்த கேள்வியை முன்வைக்கிறான். தேவி சற்றும் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. உடனே தேவி சொல்றா, என்ன எங்க அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க, நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க, அழகா இருக்கிறேன்னு சொன்னாங்க, நல்லா பார்த்துப்பான்னு சொன்னாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் சொல்வது போலதான் அந்த பதிலை தேவியும் முன்வைக்கிறார். அப்போ உன்னுடைய அப்பா, அண்ணன் சொன்னதுனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படித்தானே? அப்ப நீயா விருப்பப்படல. அப்ப நீயும் நானுமே ஒரு பஞ்ச அடைக்கப்பட்ட பொம்மை போலதான் இருந்திருக்கிறோம். எனக்கான வாழ்க்கையும் நான் வாழவில்லை, உனக்கான வாழ்க்கையும் நீ தேர்ந்தெடுக்கவில்லை. நீயும் பெற்றோருக்கும் உடன்பிறப்புகளுக்காக தான் வாழ்ந்திருக்கிற. அதே போலதான் நானும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறேன். இப்படியாகத்தான் பல பேருடைய வாழ்க்கை அலையில் அள்ளுப்பட்ட தேங்காய் மட்டை போல என்கிற உவமையை வந்து இந்த கதையாசிரியர் பயன்படுத்தி இருப்பார். மிக அருமையான ஒரு உவமை. அதாவது அலையில அள்ளுப்பட்ட ஒரு தேங்காய் மட்டை எப்படி இழுக்கின்ற அந்த அலை இழுக்கின்ற இடமெல்லாம் அலைப்பாய்ந்து செல்லுமோ, அது போலதான் நாம் இருவருமே நம்முடைய உறவுகளுக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் தான், பெற்றோரினுடைய உறவுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கணப்பொழுதுல நம்மை நாம் அறிந்து கொண்ட பிறகாவது நமக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு பஞ்சடைக்கப்பட்ட பொம்மைகளாக உலவ விடாமல் புதிய பொம்மைகளாக உலவ விடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை இருவரும் செய்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு தெளிவு மனமாற்றம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மூர்த்தியினுடைய பாட்டு பார்த்தாலும் அவன் எந்த இடத்திலும் அவனுக்கான வாழ்க்கையை வாழவே இல்லை. தேவியினுடைய பாட்டுன்னு பார்த்தாலும் அவளுமே தன்னுடைய கணவனை வந்து தானா சுயமா தேர்ந்தெடுக்கவில்லை. பெற்றோர்களுக்காகவும் உடன்பிறப்புக்காகவும் தான் சரின்னு தலையாட்டி இருக்கிறான். அப்ப இருவருமே நம்ம அடுத்தவர்களுக்காக
சிந்தனையோடு தான் வாழ்ந்திருக்கிறோம் என்றால், நம்முடைய குழந்தைகளையாவது ரேவதியையும் ரகுவையுமாவது அவர்களுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து அவர்களை இந்த உலகத்தில் பஞ்சடைக்கப்பட்ட பொம்மைகளாக உலவ விடாமல் ஒரு புதிய பொம்மைகளாக அவர்களுடைய சிந்தனைகளை ஏற்றிக்கொண்டு உலாவக்கூடிய ஒரு புதிய பொம்மைகளாக நாம் உலாவ விட வேண்டும், உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க. பிறகு மூர்த்தி மீண்டும் ஒரு கேள்வியை தேவியிடம் முன்வைக்கிறான். தேவி, ஏன்னா அவளுடைய பாணியிலே போய் அவளுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாலே, ஒரு ஆணினுடைய அந்த பக்குவத்தை இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆணுக்கான பக்குவமும் சரி, பெண்ணுக்கான பக்குவமும் சரி, இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக சித்தரிச்சு காட்டியிருக்கிறாரு ஜீவகுமரன் அவர்கள். என்ன அதுன்னு பாருங்க. இதுதான் கதையினுடைய மிக முக்கியமான இடமாக நான் பார்க்கிறேன். தேவியிடம் மூர்த்தி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். என்ன அப்படின்னா, தேவி, இப்போ உன்னுடைய அண்ணன் கனடாவில் இருக்கிறாரு, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம இந்த டென்மார்க்குக்கு வராம நான் சம்பாதிக்காம இருந்து நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துச்சு அப்படின்னா, நீ உன் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்ப. நம்முடைய பிள்ளைகளை பேணி பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீ கடிதம் எழுதி இருந்து உன்னுடைய அண்ணி உன் அண்ணனை கோவமா பணம் கேட்டு உங்களுடைய தங்கை கடிதம் எழுதியிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன்ட்ட உன் அண்ணி கோவமா பேசியிருந்தா நீ எப்படி அதை எதிர்கொண்டிருப்ப, எப்படி ஃபீல் பண்ணியிருப்ப, எப்படி உணர்ந்திருப்ப அப்படின்னு சொல்லி மூர்த்தி தேவிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது தேவி தன்னுடைய கண்களில் இருந்து சாறை சாறையாக கண்ணீரை உதிர்க்கிறாள். உடனே மூர்த்தி கேட்கிறான், ஏமா அழுற, எதுக்காக அழுற, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தேவி பக்குவமாக மூர்த்தியிடம் சொல்கிறாள், சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுடைய மனதை ரொம்ப புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், என்னை தயவு கூர்ந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. உடனே மூர்த்தி சொல்றான், ஏய் எதுக்காக இப்ப நீ அழுற, நீ அழக்கூடாது, நீ என்ன ஒரு புது மனுஷனா மாத்தி இருக்கிற, நான் இன்றையிலிருந்து தான் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்திருக்கிறேன், நீ என்னுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் வந்த தேவதை, என்ன ஒரு புது மனுஷனா மாத்தி இருக்கிற, நீ போய் எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அவனை அழ விடாம பாத்துக்கிறான். இல்லைங்க, என்னை புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவி சொல்றா, மச்சாளுக்கு உடனே பணம் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே மூர்த்திக்கு மன மகிழ்ச்சி. மச்சாள் என்கிற வார்த்தை, உன்னுடைய அக்கான்னு சொன்ன வார்த்தை போய் மீண்டும் அந்த உறவை இணைக்கக்கூடிய மச்சாள் என்கிற வார்த்தை வந்த உடனே மூர்த்திக்கு அளவலாத இன்பம். அதே நேரத்தில் அந்த இன்பத்திற்கு மத்தியில் மூர்த்தி பதில் சொல்றான், பணத்தை நிச்சயம் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் முழு பணம் அல்ல, உடனே மச்சாளுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மூர்த்திக்கு ரொம்ப அளவலாத மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பிரிந்து போன உறவு, விலகி போன அந்த பிளவுபட்ட உறவு மீண்டும், அதாவது உங்களுடைய அக்கா அப்படின்னு சொன்னது போய், வெறுப்பா சொன்னது போய் மச்சாளுக்கு அப்படின்னு வார்த்தை வந்த உடனே மீண்டும் அந்த பிளவுபட்ட உறவு இணைகிறது என்பதை பார்த்த உடனே மூர்த்திக்கு அளவலாத இன்பம், ஆனந்தம். அந்த அளவலாத ஆனந்தத்தில் பதில் சொல்கிறான் தேவிக்கு, பணம் அனுப்புகிறேன் தேவி, ஆனால் முழு பணம் அல்ல, பாதி பணம் மட்டுமே அப்படின்னு சொல்றான். உடனே தேவி கேட்கிறா, ஏங்க பாதி பணம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல, பாதி பணம் என்னுடைய அக்காளுக்காகவும் மீதி பணம் நான், நீ, நம்முடைய பிள்ளைகள் என்று குடும்பமாக சேர்ந்து லண்டன் கிளம்புவதற்காகவும், சுற்றுலா சிங்கப்பூருக்கு அல்ல, சிங்கப்பூருக்கு போவதற்கு அதிகமான பணம் தேவைப்படுது, ஆனால் அந்த பணம் இப்போது இல்லைன்றதுனால நாம் இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு மீதி பணத்தை வைத்துக்கொண்டு லண்டன் கிளம்புவோமா அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய அக்காளையும் விட்டு தராமல், தன்னுடைய மனைவி மக்களையும் விட்டு தராமல் இருவரையும் சரி கட்டக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய மனப்பக்குவத்தை நாம் எண்ணி எண்ணி வியந்து பார்க்க வேண்டும். இருக்கின்ற நம்ம எந்த இடம் போறதுன்றது முக்கியம் இல்லை, ஆக மொத்தம் குடும்பத்தோட வெளியில போகணுங்கிறது தானே உன்னுடைய ஆசை. அப்ப அந்த மனைவியினுடைய ஆசையும் பாதி பணத்தில் நிறைவேற்றப்படுகிறது. மீதி பாதி பணம் தன்னுடைய சகோதரி மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்காக பயன்படுகிறது. இப்படியாக அந்த இருவரினுடைய ஆசையையும் நிவர்த்தி செய்வதாக மூர்த்தியினுடைய செயல்பாடு இருக்கிறதாக இந்த கதை நமக்கு எடுத்து சொல்கிறது.
இந்த கதை கடைசியில என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, தேவி இந்த ஆனந்தமான அந்த சொல்லை ஏன்னா நீண்ட நாள் கனவு. அவளுக்கு குடும்பத்தோட வெளியில போறதுன்றது. அந்த கனவு நிறைவேற்றப்பட்ட உடனே, இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தேவிக்கு கங்கையில் மூழ்கி திளைத்தது போல ஒரு ஆனந்தம் பெறப்பட்டது. அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு கதையாசிரியர் ஜீவகுமரன் அவர்கள். அப்படின்னா என்னன்னா, அதாவது ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தாள் தேவி என்பதுதான் அதனுடைய பொருள். ஏன் ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தாள்? எத்தனை நாள் கனவு இல்லையா அவளுக்கு? நம்ம எங்கேயாவது குடும்பத்தோட, பிள்ளைகளோட, கணவனோட வெளிய போணுங்கிறது. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகிறது. அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப அளவலாத மகிழ்ச்சியா இருந்தது. அதே போல மூத்த மச்சாளுக்கும் பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. எனவே இருவருக்குமான அந்த உறவை பேணி பாதுகாத்த அந்த கணவனுடைய எண்ணத்தை நினைத்து நினைத்து அவள் மகிழ்ச்சியில் ஆனந்த கங்கையில் மூழ்கி திளைத்தது போல இருந்ததாக இந்த கதை வந்து முடிவடைகிறது. இந்த கதை வந்து ஏராளமான வாழ்வியல் கற்பிதங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்றதுதான் என்னுடைய புரிதல். அந்த புரிதலுக்கு மத்தியில் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அந்த கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்த கதையில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு அதாவது பிறப்பிடம் யாழ்ப்பாணம், வசிக்கக்கூடிய இடம் டென்மார்க்கு, இவங்களுடைய கனவு சுற்றுலா கனவு என்பது சிங்கப்பூர் இல்லையா? இந்த யாழ்ப்பாணம் என்கிற இலங்கை, டென்மார்க், சிங்கப்பூர் இந்த 3 நாடுகளுக்கே ஊடாடி செல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய இடமாக தான் இந்த கதை வந்து நகர்த்தப்படுகிறது. 1. 2வது, ஒரு திருமணம் ஆகக்கூடிய பெண்ணின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க முடியும்? கல்யாணம் ஆன உடனே குழந்தைகளை ஈன்றெடுத்த பிறகு தன்னுடைய கணவனோடும் பிள்ளைகளோடும் வெளியில செல்றது, நல்லா சாப்பிட்றது, சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்த்து வருவது, கோவிலுக்கு செல்வது இப்படியாகத்தானே இருக்க முடியும். அதே மாதிரி தான் இங்க திருமணமான ஒரு பெண்ணினுடைய மனப்போராட்டம். அந்த மனப்போராட்டம், அதாவது கனவு ஏமாற்றப்படுகிற போது ஒரு பெண்ணின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை இந்த கதை வந்து தேவி என்கிற அந்த கதாபாத்திரத்தின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதோடு மட்டும் இல்லாம ஒரு பெண் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவுடன் எப்படி சாதுரியமான ஒரு திறத்தை கணவனுக்கு புரிய வைப்பது என்கிற ஒரு இடமாக தேவியின் கதாபாத்திரம் இருக்கின்றது. அடுத்ததாக மூர்த்தி பக்கம் போனோம் அப்படின்னா, ஒரு திருமணமான ஆண்மகன் அவனுக்கு இடையிலான மனப்போராட்டம், அதாவது அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம, மனைவியையும் விட்டு கொடுக்க முடியாம, கூட பிறந்த சகோதரிகளும் விட்டு கொடுக்க முடியாம, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு மனப்போராட்டம் என்பதை, போராட்டத்துக்கு மத்தியில் இருந்து மூவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் இந்த மூர்த்தி என்கிற கதாபாத்திரம் என்று இந்த கதைக்குள் மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது கதையாசிரியர் ஜீவகுமரன் அவர்களால். அதே போல வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் நாம் வாழப் போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து விடாமல் நமக்கான வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும். பேருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்பா அம்மா வந்து கொண்டு வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்னு இல்லாம நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையில் அது ஒவ்வொரு தேர்ந்தெடுப்புமே, அது வரனாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அதை தீர்மானம் செய்வதில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். எல்லாம் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு பொதுவா இல்லாம நமக்கான பங்களிப்பு என்ன, நாம் வாழ்க்கைக்கு என்ன நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு பிள்ளைகளுக்கான கற்பிதத்தையும், அதே போன்று பெற்றோர்களுக்கான கற்பிதம், அதாவது அது பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும் நம்மளே பார்த்துக்கிறது, கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பிடிச்ச பொம்மை போல பிள்ளைகளை வந்து ஆட்டி வைக்கும் பொம்மை போல சில பெற்றோர்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படியான பெற்றோர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு கதையாக இந்த கதை இருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல். திருமணம் என்பதோ வாழ்க்கை என்பதோ 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு திருமணத்தை ஒரு வாழ்க்கையை வாழ போறது இல்லை, ஒரு முறை மட்டும்தான் நம்ம வாழ போகிறோம். அப்படியான வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க,
உடன்பிறப்புகள் சொன்னாங்கன்றதுக்காக ஒரு கணவனையோ மனைவியையோ நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை இந்த கதைக்குள் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மோட போகாம நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை நாம் கடத்த வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் பெற்றோர்களுக்கோ அல்லது உடன்பிறப்புகளுக்கோ கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்தக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படி நாமும் அந்த குழந்தையை வந்து அடக்குமுறையோட நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் சொல்றதை தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம அவர்களுக்கான சிந்தனைகளை எடுத்துக்கிட்டு அவர்களை பஞ்சடைக்கப்பட்ட பொம்மைகளாக இந்த உலகத்துல உலவ விடாம புதிய புதிய சிந்தனைகளை பல கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய பொம்மைகளாக, பஞ்சு இல்லாம புதிய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புதிய பொம்மைகளாக இந்த சமுதாயத்தில் நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும், உலாவ விட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இந்த கதை வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை என்பது நமக்கான வாழ்க்கை இல்லையா, ஒரு முறைதான் வாழ போறோம் இல்லையா, அப்படியான வாழ்க்கையை மிக கவனமாக எந்த இடத்துல நாம சிந்திக்கணும், எந்த இடத்துல நாம் தெளிவா நோ சொல்லணும், எஸ் சொல்லணும் என்பதை மிக கவனமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இந்த கதை தருவதாக நான் உணர்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைவாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்க்க தரிசனமான முடிவு, ஒரு தெளிவு என்பது நிச்சயம் உண்டு என்பதை இந்த கதைப்போக்கு மிக ஆழமாக அழகாக நமக்கு சித்தரித்து காட்டியிருக்கிறது. அதனால் இந்த கதையாசிரியர் ஜீவகுமரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். என்ன அது அப்படின்னா, பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் பிரச்சனை வந்து முடிவடையாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது நாம் தனிமையில் சிந்தித்து தேர்ந்து தெளிந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு தெளிவான முடிவு நமக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்க்க தரிசனமான முடிவு நம்மால் கட்டாயம் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை, அருமையான சிந்தனையை, நம் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சிந்தனை தரக்கூடிய இடமாக இந்த கதைப்பகுதி இருக்கின்றது என்றுதான் நான் நம்புகிறேன். எனவே உங்களுக்கும் இது போன்ற பல்வேறு விதமான கோணங்களில் இந்த கதை வந்து உங்களுக்கு புலப்படும் என்ற அவாவோடு, என்ற ஆசையோடு மீண்டும் இந்த கதையை நீங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்பதற்கு முன்பாக இந்த கதையை ஒரு முறை புத்தகத்தின் வழியாக வாசித்து விடுங்கள். எனக்கு புலப்பட்டது போல பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு புலப்படலாம் என்று சொல்லி இந்த கதை பகுதியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.